ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சரண். என்னடா சரண், ஆகஸ்ட் 9 அன்னைக்கு எவ்வளோ பெரிய நியூஸ் நடந்திருக்கு. வேர்ல்டு வைடாக எல்லாருமே அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. இதை பற்றி நீ ஒரு வீடியோ கூட போடவே இல்லையே, ஏன்டான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வேணும்னு பண்ணலைங்க. அன்றைக்கி என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே. இந்த வீடியோவில் அவங்களுக்கு என்ன அநியாயம் நடந்தது, அதாவது டாக்டர் மௌமிதா டேப்நாத் ஃப்ரம் கொல்கத்தா, அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத ப்ரீஃபாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், டாக்டர் மௌமிதா டேப்நாத்ன்றவங்க ஒரு ட்ரெயினி டாக்டருங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஏ பிஜி ஸ்டூடெண்ட். எதுலன்னு பார்த்தீங்கன்னா பல்மோனாலஜி பண்ணிட்டு இருக்காங்க எம்டியில். எங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் விச் இஸ் லொக்கேட்டட் இன் கொல்கத்தா. அங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டடீஸ் ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட கரிக்குலம் எல்லாமே அங்கே தான் போயிட்டு இருக்கு. அங்கேயே ஒரு ட்ரெயினி டாக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த முன்னாடி நாள் வரைக்குமே 36 மணி நேரம் அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ஸ்லீப். 36 மணி நேரம் அவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாள் கூட கிடையாது. ஒரு நாளுக்கு 24 ஹவர்ஸையும் தாண்டி 36 ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ஸ்லீப். தூங்காம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 11 o'clock 12 o'clock போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்படி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செமினார் ஹாலுக்கு போகிறாங்க. செமினார் ஹாலுக்கு போயிட்டு டைரி எழுதுறாங்க. என்னன்னு எழுதுறாங்கன்னா, நான் கண்டிப்பா இந்த பிஜி டிகிரியை கோல்டு மெடலோட முடிப்பேன் அப்படின்னு டைரி எழுதுறாங்க. நமக்குலாம் ஜஸ்ட் ஒரு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலே நமக்கு வந்துட்டு ஒன்று தூங்க ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும். 36 ஹவர்ஸ் வித்தவுட் ஸ்லீப் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. தூங்காம 36 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித்தவுட் ரெஸ்ட். அப்போ கூட அவங்களோட மைண்ட் வந்துட்டு அவங்களோட ஸ்டடீஸை பற்றி மட்டும் தான் யோசிச்சிருக்கு. இந்த மாதிரி டைரி எழுதி மூடி வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்பா, நான் வந்துட்டு என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன், நீங்கள் ஏன்ப்பா இன்னும் தூங்காமல் இருக்கீங்க, நீங்கள் தூங்குங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்பாவும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. பட் ஆனால் அவருக்கு தெரியல, அதுதான் நம்ம பொண்ணு லாஸ்ட்டாக நம்ம கிட்ட பேசுகிறா அப்படின்றது. காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்கு உள்ள ஒரு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை வந்துட்டு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவரோட அப்பாவுக்கு சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் இவருக்கு கையும் புரியல காலும் புரியல. என்னடா இது, நம்ம 1 மணிக்கு நம்ம பேசிட்டு வச்சோம், அதுக்குள்ள எப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. நேரம் வந்துட்டு ஒரு செமினார் ஹால்குள்ள போகும்போது தடுத்துட்டாங்க எல்லாரும் வந்து. ஒரு 2 மணி நேரம் போராடுறாரு அவரோட பொண்ணோட பாடியை பார்க்கறதுக்கு. ஆனா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒத்துக்காம இவர் வந்துட்டு வெளியே அனுப்பிட்டே இருக்காங்க. இவரை பார்க்க விட மாட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இவர் உள்ள போய் பார்க்குறாரு. அவங்களோட பொண்ணோட பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ப்ளீடிங், அதாவது தலையில இருந்து ப்ளீடிங், வாயில இருந்து ப்ளீடிங், அப்புறம் வந்துட்டு இங்க கண்ணுல இருந்து கூட ப்ளீடிங் வந்திருக்கு. அவங்களோட கால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. அதாவது இந்த 90 டிகிரியில இப்படி யாரோ உடைச்சிருக்காங்க. நேரா இருக்கு. 2 காலும் இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒண்ணுமா இப்படி உடைச்சிருக்காங்க யாரோ. இதை பார்த்தவருக்கு பயங்கர சந்தேகங்க. உடம்பு சரியில்லாத இறந்தவங்களுக்கு இப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரி திருப்பி போய் ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்களோட பாடி வந்துட்டு போஸ்ட்மார்ட்டமுக்கு போகுது. அப்படி போகும்போது வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து 150 ml ஸ்பெர்ம் எடுத்திருக்காங்க. அப்போ கன்ஃபார்ம் பண்றாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, அவங்கள வந்துட்டு யாரோ ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க உயிரோட இருக்கும் போதும் ரேப் பண்ணியிருக்காங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட பாடியை ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இந்த கேஸ் எந்த கட்டத்துக்கு நகருதுன்னா போலீஸ் கிட்ட போகுது. போயிட்டு போலீஸ் வந்துட்டு அந்த செமினார் ஹால்குள்ள வந்து அவங்க விசாரணை பண்றாங்க. அப்போ அவங்க கையில வந்துட்டு ஒரு ஆதாரம் சிக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது இல்லையா, அந்த எவிடன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பாட்ஸ், ப்ளூடூத் ஏர்பாட்ஸ், அந்த எவிடன்ஸ் கிடைக்குது. அது யாரோடதுன்றதை விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க சர்ச் பண்ணும்போது சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்ற அந்த கல்பிரிட் மாட்டிட்டான். அந்த கல்பிரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு லேபர். அதுவும் லேபர்னா பெரிய லேபர்லாம் கிடையாது, ஒரு சின்ன எடுபடி வேலை செய்யற ஒரு லேபர் தான். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வேலை என்னன்னா, அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கமிஷன் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பிளட் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுக்குற ஒரு சின்ன எடுபடி வேலை தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல்ல. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அந்த நாள் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். யாரு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான்னா, அந்த பேஷண்ட்ஸ் கூட வந்திருக்க அட்டெண்டர் கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அதுல யாருக்கோ இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்திருக்கும் போல இருக்கு. அவங்க கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடந்து போயிருக்கான். அந்த நடந்து போற வீடியோலாம் நியூஸ்ல வந்துருச்சுங்க. ஏன்னா அது கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவன் அந்த செமினார் ஹால்குள்ள போறது, அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன பண்ணான்றதெல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆகல.
அதுக்கான ரீசன் என்னன்றது எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போனதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த முடியை பிடிச்சி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான்னா அவங்களோட அந்த தலையை உடைச்சிருக்கான், மண்டையை உடைச்சிருக்கான். உடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தலையில இருந்து. ஒரு 36 மணி நேரம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களால என்ன ரியாக்ட் பண்ண முடியும் அவங்க கிட்ட சொல்லுங்க? நீங்களே நினைச்சு பாருங்க அவரோட நிலைமையில இருந்து. சில பேர்லாம் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க, அவங்களால ஏன் ரியாக்ட் பண்ணிருக்கலாமே, போராடி இருக்கலாமே. ஏன்னா ஒரு 36 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு அவங்க அப்பதாங்க தூங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படி அடிச்ச உடனே அவங்களால அன்கான்சியஸ்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கானா, அப்பயும் அவங்க கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அப்பயும் அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த முடியை பிடிச்சி டக்குன்னு இப்படி அடிக்கணும்னே அந்த வாயும் உடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்புறம் மூக்குல இருந்து வாயில இருந்து எல்லாம் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன ஆச்சுன்னா அவங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்பெக்ஸோட தூங்கிட்டாங்க போல இருக்கு. இந்த ஸ்பெக்ஸோட மிரர் வந்துட்டு உடைச்சு அவங்க கண்ணுக்குள்ள போயிட்டு சொருகிடுச்சு நல்லாவே. அங்க அந்த கண்ணுக்குள்ள இருந்தும் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுலயும் அவங்க பாதி செத்துட்டாங்கங்க. இந்த சைக்கோ அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணியிருக்கான்னா, கடிச்சு அதாவது பைட் பண்ணியே அவங்களோட ஸ்கின்ல ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு 1000 பிரசவ வலிக்கு சமம் அந்த வலி. இது மட்டும் பண்ணாம அவங்க காலை வந்துட்டு இப்படி, அதாவது இப்படி இருக்க காலை இப்படி, அதாவது 90 டிகிரிஸ்க்கு உடைச்சிருக்கான். அவங்க உயிரோட இருக்கும் போதும் ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பாடியிலுமே அந்த விஷயம் நடந்திருக்கிறதா போஸ்ட்மார்டம்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ரெடி போலீஸ்க்கு தெரியும் 150 ml ஸ்பெர்ம் வந்துட்டு எடுத்திருக்காங்க, அவங்களோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது போஸ்ட்மார்டம்ல ரிவீல் ஆயிடுச்சு. இதுல என்னன்னா, ஒரு சராசரி மனுஷனால 150 ml ஸ்பெர்மை எஜெக்ட் பண்ண முடியும்ன்றது வாய்ப்பே இல்லைங்க. அவன் என்ன டைனோசரா? அவன் கேக்குறேன், 150 ml ஸ்பெர்மை எஜெக்ட் பண்றதுக்கு அவன் என்ன டைனோசரா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த கேஸ்ல ஒருத்தவங்க மட்டும் சம்மந்தப்படல, சஞ்சய் ராய் மட்டும் கிடையாது இதுல கல்பிரிட். இதுல 3 to 4 மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது ஒண்ணு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இவனோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வேற யாராவது இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த 2 சான்ஸ்ல இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்களா தான் இருப்பாங்க. ஒண்ணு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்டா இருக்கணும், இல்ல இவன் கூட இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கூட சேர்ந்து கூட்டுக்கலவாணியா இதுல செயல்பட்டு இருக்கணும்ன்றது இதுல இருந்தே நல்லாவே நமக்கு தெரியுது. இதுல இன்னொரு பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஒரு பெரிய, அதாவது இருக்கிறதுல ஹை லெவல்ல இருப்பாங்க இல்லையா, அந்த கரஸ்பாண்டன்ட் சார் இல்லையா, சாரி அவனை சார்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஒரு என்ன சொல்றது, அவனை ஒரு சைக்கோ, அவனை ரேப் பண்ணி அவங்களை கொலை பண்ண ஒரு சைக்கோனா இவன் ஒரு மாதிரியான சைக்கோங்க. இவன் ஒரு கொஸ்டினை கேட்டு வச்சிருக்கான். என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரத்துல அவங்க ஏன் செமினார் ஹாலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கான். ஸ்டூபிடா இல்ல இது கேட்கறதுக்கு? ஏன்டா நீயும் எதுவும் அவங்களுக்கு வந்துட்டு தங்கறதுக்கு ஆஃபர் பண்ணி தரமாட்ட, அப்புறம் அவங்க எங்க தான் தூங்குவாங்க? 36 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எப்படிதான் அவங்க எப்படி தூங்குறது? அவங்க ஸ்ட்ரெஸ் வராது அவங்களுக்கு? இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிய வர்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவன் சொன்ன ஒரு கொஸ்டின்ல இருந்தே நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. இதை எப்போ போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவனுங்களெல்லாம் திருத்த முடியாது, ஆனா ஒரே அடியா அழிக்க முடியும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. இதோ அடுத்தது ஒரு இந்த வீடியோ போடுறேன், இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இது கரெக்டா இல்லையா, அந்த வீடியோல வந்துட்டு இந்த வீடியோல இருக்கிற மாதிரி தான் பண்ணணுமா இல்லையான்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பாருங்க. விவர்ஸ், வீடியோவை பார்த்தீங்களா? யாரையும் பயம்படுத்தணுன்ற நோக்கத்துல நான் அந்த வீடியோவை போடல. இது ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் கம்மியாகும். அதுக்கு இதுவே ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அந்த தண்டனை நடந்த அந்த நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குற்றங்கள் கம்மியாயிட்டே இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தண்டனையை கடுமையாக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவிலும் தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் கம்மியாகும். அதுதான் உண்மை. அப்படி நடந்தாதான் நம்ம நாட்டோட பொண்ணுங்க சுதந்திரமா வெளியே சுத்த முடியுங்க. நன்றி கைஸ்.